வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஸ்ருதி ரோஹிணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு, அப்பா அவரு யாரையோ துரத்திட்டு ஓடுனாரான்னு மீனா கிட்ட கேக்குறாங்க. ஆமாங்க, அதுல தான் நெறைய பேரை இடிச்சிட்டு போயிருக்காரு. கடைசியா வண்டி வந்து இவரை இடிச்சிருக்கு. கண்ணுல அடிபட்டிருக்கு. பார்வை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு மீனா கொஞ்சம் வருத்தத்தோட சொல்ல சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படியே ஏதாவது ஆனாலும் இப்பெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. ஏங்க அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. ரோஹிணி தான் பாவம். அவங்க கண்ணையே குடுக்கறேன்னு சொல்றாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அது அவங்க மனோஜ் மேல இருக்க லவ்ல அப்படி சொல்றாங்க. ஆனா கண்ண டொனேட் பண்ணணும்னா, அத இறந்து போன ஆளுங்க கிட்ட இருந்து தான் எடுக்கணும். உயிரோட இருக்கவங்க கிட்ட இருந்தெல்லாம் அத எடுக்க முடியாது. அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அது இல்லங்க. ஆனா ரோஹிணி அவங்க புருஷன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தன்னோட கண்ணையே தரேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, என்ன இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் ஆச்சே. அந்த லவ் இருக்கும் இல்லங்கிறாங்க ஸ்ருதி. ஆனா அவருக்கு ஏன் இப்படி ஆச்சு? யார தொரத்திட்டு போனாருன்னே தெரியலையே. அவரால இடிச்சு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இப்பதான் வந்து பணம் வாங்கிட்டு போனாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, ஓ இது வேறயா? அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்கப்பவே, மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு முத்து அங்க வர்றாரு. ஏங்க பணம் எவ்வளவு கட்டணும்னு சொன்னாங்களான்னு மீனா கேட்க, இதுவரையில நடந்ததுக்கான ஃபுல் அமௌண்ட் எதையும் கட்ட சொல்லல. முடிஞ்சா இப்போதைக்கு ஒரு 50,000 ரூபாய் மட்டும் அட்வான்ஸா கட்டி வைக்க சொல்றாங்க. சரிவான்ட்டு முத்து போக வாங்கன்னு ஸ்ருதிய கூப்பிட்டுட்டு மீனாவும் போயிட்டு இருக்காங்க. அப்பா டீ காஃபி எதுவும் வாங்கிட்டு வரவாப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேக்குறாரு முத்து. டேய் ரவி, டாக்டர் எதுவும் சொன்னாங்களான்னு ரவி கிட்ட கேக்குறாரு. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்களாம், அவர் வந்துதான் சொல்லுவாருங்கிறாரு ரவி. அப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே டாக்டர் வெளியே வர, எல்லாரும் போய் டாக்டரை சூழ்ந்துக்கிறாங்க. விஜயா போய் அவர் பக்கத்துல நின்னு, டாக்டர் என் பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு எதுவும் இல்லையே, அவன் கண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. ஏற்கனவே எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்ல கண்ணாடி துகள்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னும் சில ரிசல்ட்ஸ் எல்லாம் வரவேண்டி இருக்கு. அவருக்கு கான்சியஸ் வந்துருச்சு. ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கணும். அவருக்கு நம்பிக்கை குடுக்கற மாதிரி பேசுங்க. ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். சோ எமோஷனல் ஆகாம பாத்துக்கங்க. சரியா? போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, ரோஹிணி பதறி அடிச்சிட்டு உள்ளர போக, பின்னாடியே விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாரும் போறாங்க. உள்ளர மனோஜ் யாருன்னு கேக்குறாரு. ஒரு மறுபடியும் யாரு? யாருங்க? அப்படின்னு நடுங்குற குரல்ல கேட்க, யாரு? யாருன்னு கைய காத்துல தொலாவிட்டு இருக்காரு. சொல்லுங்க யாருங்க? யாரு? அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவரோட காத்துல நீண்டுட்டு இருந்த கைய புடிச்சிட்டு ரோகிணி, மனோஜ் அப்படின்னு பயங்கரமா அழ, எழுந்து உட்கார்றாரு ரோகிணின்னு கூப்பிட்டுக்கிட்டே. ரோகிணி நீயா? ரோகிணி என்னால பார்க்கவே முடியலன்னு ரோகிணியோட முகத்தை தொட்டு பார்க்கறாரு மனோஜ். ரோகிணி ஒரே இருட்டா இருக்கு ரோகிணி, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மனோஜ் அழ. மனோஜ் உனக்கு எதுவும் இல்ல மனோஜ், எதுவும் ஆகாதுன்னு மனோஜோட கையை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. ரோகிணி எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல ரோகிணி, எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு ரோகிணி, ரோகிணி என்னால பார்க்கவே முடியல ரோகிணி அப்படின்னு மனோஜ் அழ. அதுக்கு மேல தாங்க முடியாம விஜயா பக்கத்துல போய் கைய பிடிச்சிட்டு மனோஜ்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் அம்மா அம்மான்னு அழ. பாக்குற எல்லாருக்குமே பரிதாபமா இருக்கு. ஒண்ணும் இல்ல மனோஜ்னு மனோஜோட முகத்தை தடவி விஜயா அழ. அம்மா என்னால பார்க்க முடியலம்மா, எனக்கு பயமா இருக்குமா, எனக்கு கண்ணு தெரியாதாம்மா, அம்மா எல்லாமே இருட்டா இருக்குமா அப்படின்னு மனோஜ் அழறத பார்க்கும்போது, பார்வைங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட்ங்கிறது அப்பதான் எல்லாருக்குமே புரியும். என் புள்ளைய நான் இப்படியா பார்க்கணும்னு விஜயா அழ. அம்மா அப்ப எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சாம்மா அப்படின்னு மனோஜ் அழ. ஐயே அப்படியெல்லாம் இல்லடா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு விஜயா சொல்ல, ஏற்கனவே பயந்தாங்கொல்லியான மனோஜ், அம்மா எல்லாம் ஒரே இருட்டா இருக்குமா, என்னால பார்க்க முடியலம்மா, அம்மா அம்மான்னு அழறது நல்ல பார்வையோட இருக்க நம்மளே எல்லாம் கண்டிப்பா ஒரு கணம் ஆட்டி வச்சிரும். அப்போ அண்ணாமலை பக்கத்துல வந்து தோல்ல கைய வச்சு, ஒண்ணும் இல்லப்பா பயப்படாம இருப்பா அப்படின்னு ஆறுதல் படுத்த, அப்பா அப்பா யாரையுமே பார்க்க முடியலப்பா அப்படின்னு ரொம்பவே பயத்தோட கதறி அழறாரு. பயப்படாத, ஒண்ணும் இல்ல, கண்ணுல ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஐயோ அப்பா அப்ப எனக்கு கண்ணு தெரியாம போயிடுமாப்பா அப்படின்னு மனோஜ் பதற. டேய் அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது இல்லடா, நீ அழுகாத, கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்லங்கிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான்டா, சரியாயிடும், கவலைப்படாதன்னு கன்சோல் பண்றாரு அண்ணாமலை. இல்லப்பா எனக்கு சுத்தமா எதுவும் தெரியலப்பா, கண்ணு வேற வலிக்குதுப்பா அப்படின்னு மனோஜ் அழறத பார்த்து தாங்க முடியாம ரோஹிணியும் விஜயாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. ரோஹிணி இனிமே உன் முகத்தை நான் பார்க்கவே முடியாதா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க. அண்ணாமலையாலையும் அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மா அப்படின்னு மனோஜ் கதற. மனோஜ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேங்கிறாங்க ரோஹிணி. அம்மா
சின்ன வயசுல என்னை எப்பவுமே கண்ணே கண்ணேன்னு கொஞ்சவும் இல்லம்மா. இப்ப அதெல்லாம் ஞாபகம் வருதுமா. இப்ப என் கண்ணால உன்னை பார்க்க முடியலம்மா அப்படின்னு மனோஜ் அழ, ஐயோ கடவுளேன்னு விஜயா ஒரு பக்கம் கதறாங்க. இந்த கடவுள் ஏன் நம்மள இப்படி சோதிக்கிறாரு? என் கண்ணை எடுத்துக்கோ, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு விஜயா கதறி அழறாங்க. மனோஜ் அப்படின்னு விஜயா கூப்பிட, கண்ணு போயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு கனவெல்லாம் வச்சிருந்தேனே, இனிமே அதெல்லாம் எதுவும் நடக்காதாம்மா? எல்லாம் போச்சான்னு மனோஜ் அழ, டேய் அப்படிலாம் சொல்லாதடா அப்படின்னு விஜயா மனோஜோட முகத்தை பிடிச்சு கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் மனோஜ், எதுக்குடா இப்படிலாம் பேசுற? இப்போதைக்கு கண்ணுல ஆபரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். டாக்டர் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, டேய் ரிசல்ட்ல எனக்கு கண்ணு தெரியாதுன்னு வந்தா நான் என்னடா பண்ணுவேன்? நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்ச எல்லாமே எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு மனோஜ் அழுதுகிட்டே சொல்ல, டேய் எதுக்குடா இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் விட்டுருவோமா நாங்க? கண்ணுல ஏதோ அடிபட்டிருக்குது, கட்டு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு முத்து ஆறுதல் சொல்ல, கண்ணெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது கண்ணாடி குத்துனதெல்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அதனால தான்டாங்கிறாரு முத்து. டேய் கண்ணுல கண்ணாடி குத்துனா கண்ணு மொத்தமா போயிடும்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, டாக்டர் கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் உன் கண்ணு நல்லா தெரியும்டா, கலங்காத, நீ எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, பக்கத்துல ரோகிணி மனோஜோட முகத்தை தம் பக்கமா திருப்பி, மனோஜ் அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஆமாண்டா ரோகிணி தான் பாவம், என் கண்ணை கூட எடுத்துக்கங்கன்னு டாக்டர் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே சொல்ல, ரோகிணி ரோகிணின்னு ரோகிணியோட கையை பிடிச்சிக்கிறாரு மனோஜ். இங்க பாரு மனோஜ், ஏதாவது ஆச்சுன்னா ஏன் கண்ணை கொடுத்து நான் உன்னை சரி பண்ணுவேன், நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கேங்கிற ரோகிணி மனோஜோட முகத்தை அப்படியே தன்னோட நெஞ்சில பொதிச்சுக்கிறாங்க. நீ எப்பவும் போல இந்த உலகத்தை பாப்ப, என் உயிரை கொடுத்தாவது நான் இதை செய்வேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, எல்லாருமே நெகிழ்ந்து போய் பாக்குறாங்க. என் உலகமே நீதான் ரோகிணி, எனக்கு உன்னை மட்டும் பார்த்தா போதும், நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் ரோகிணி அழ, எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ப்ளீஸ் யாரும் எமோஷனல் ஆகாதீங்க, அவரு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, இப்ப அவரு அழக்கூடாது, ஆபரேஷன் வேற பண்ணியிருக்காங்க. மனோஜ் காம் டவுன், ரோஹிணி கண்டிப்பா அவருக்கு சரியாயிடும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகுறாங்க. முத்து அண்ணாமலை கைய வந்து புடிச்சுக்கிட்டு, அப்பா நீ அழாதப்பா, அவனுக்கு சரியாயிடும்பா, நல்லா ஆயிடுவான்பா, அழாதப்பா வா அப்படின்னு அண்ணாமலோடைய கைய புடிச்சு முத்து கூட்டிட்டு போறாரு. மனோஜ் அப்படியே பெட்ல படுக்க வைக்கிற ரோஹிணி விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா வெளியே வர, முத்துவும் வெளியே வர்றாரு. ஏங்க மனசே கேட்கலங்க, அவங்கள இப்படி பார்க்க மனசே கஷ்டமா இருக்கு, கண்ணு தெரியாம போயிடுமோன்னு உங்க அண்ணன் அவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் அவனை இப்படி பார்க்க கஷ்டமா தான் இருக்கு மீனா, ஏற்கனவே அவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான், ரொம்ப அப்செட் ஆயிருப்பான். சரி எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும்னு எல்லாருக்கும் தனக்கும் சேர்த்து நம்பிக்கை சொல்லிக்கிறாரு முத்து. மாமா பாவம் ரொம்ப அழுதுட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, மனோஜ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அப்பாவுக்கு அவரு பிள்ளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான், அது அவனை இப்படி கண்ணுல கட்டோட பார்த்த உடனேயே அப்பாவுக்கு மனசு கேட்கல அப்படின்னு முத்து சொல்ல, தப்பா எதுவும் ஆயிடக்கூடாதுங்க, பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி வா நானும் வரேன், போயிட்டு வரலாம் வா அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேரும் நடக்குறாங்க. இப்போ 2 கான்ஸ்டபிளும் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளும் வர்றாங்க. ஏமா இங்க ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அவரு பேர் என்னன்னு ஒரு கான்ஸ்டபிள் கேட்க, ஒரு நிமிஷம் சார்ன்ட்டு லெட்ஜரை பாக்குற அந்த பொண்ணு, அவரு பேரு மனோஜ் சார்னு சொல்றாங்க. அப்போ அந்த பக்கமா கிராஸ் பண்ண முத்து டக்குன்னு நிக்கிறாரு. அவரு இப்ப எந்த வார்டுல இருக்காருன்னு போலீஸ் கேட்க, இப்பதான் நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க, அங்க போய் பாருங்கன்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்றாங்க. ஆ சரி அப்படின்னு அவரு திரும்ப அந்த பக்கமா வர்ற முத்து, வணக்கம் சார்ங்கிறாரு. சார் இப்ப நீங்க விசாரிச்சீங்கல்ல மனோஜ், அவரோட தம்பி நானு, என் பேர் முத்து அப்படின்னு அவரு சொல்ல, ஆக்சிடென்ட் ஆன விஷயமா அவர்கிட்ட பேசணும், இப்ப எப்படி இருக்காருன்னு போலீஸ் கேக்குறாரு. சார் கண்ணுல அடிபட்டு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க சார், இப்பதான் நினைவு வந்திருக்குன்னு முத்து சொல்ல, அவரை பார்க்கணுமே அப்படின்னு போலீஸ் சொல்ல, சார் டாக்டர் அவரை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்ப்பா, அப்பதான் என்னாச்சுன்னு விசாரிக்க முடியும், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவரால நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, ஆமாங்க சார், இப்பதான் எல்லாருக்கும் பைசல் பண்ணி அனுப்பினேன் அப்படின்னு முத்து சொல்ல, இங்க பாத்தியா தலையில கட்டு போட்டிருக்காரு, இவருக்கும் உங்க அண்ணனால அடி அப்படின்னு பக்கத்துல நிக்கிறவரை காமிக்க, டிராபிக் கான்ஸ்டபிள் தலையில கட்டோட நிக்கிறாரு. சார் உங்களை என்னங்க சார் பண்ணான்னு முத்து கேட்க, கல் எடுத்து என் தலைமையிலேயே அடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, ஐயோ இன்னும் என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியலையே
அப்படின்னு மீனா கிட்ட மெதுவா சொல்றாரு முத்து. அவரு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போப்பா, நான் பார்த்து பேசணுங்கிறாரு எஸ்ஐ. சரி வா, அப்புறமா நீ கோவிலுக்கு போய்க்குவேன்னு சொல்லிட்டு முத்து அவங்கள கூட்டிட்டு போறாரு. உள்ளார வர முத்து அங்க உட்கார்ந்திருக்க அண்ணாமலை கிட்ட, அப்பா போலீஸ் வந்திருக்காங்க, ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கணுமான்னு சொல்றாரு. உட்கார்ந்திருந்த விஜயா எந்திரிச்சு பாக்குறாங்க. சார், இவரு எங்க அப்பாங்க சார் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை அவங்களுக்கு வணக்கம் சொல்ல, அவரு இவருக்கு வணக்கம் சொல்றாரு. ஐசைட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கான்னு எஸ்ஐ கேட்க, மனோஜ் எழுந்து உட்கார்றாரு. சார், இன்னும் கன்ஃபார்மா எதுவும் சொல்லலங்க சார், டைம் ஆகுங்க சார்ங்கிறாரு ரவி. மனோஜ் பக்கத்துல வர எஸ்ஐ மிஸ்டர் மனோஜ்னு கூப்பிடுறாரு. நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சார் வணக்கம் சார்ங்கிறாரு மனோஜ். சாரி சார், என்னால உங்களை பார்க்க முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, பரவாயில்லப்பா, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கவே, சார், எவனோ ஒரு நாசமா போறவன் என் பையனை இடிச்சிருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு ஜெயில்ல போடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. இருங்கம்மா, வண்டிக்காரன் ஒண்ணு இவர் மேல வந்து இடிக்கல, இவர் தான் வேகமா ஓடி போய் வண்டி மேல விழுந்துட்டாரு அப்படின்னு டிராபிக் கான்ஸ்டபிள் சொல்ல, விஜயா அப்படின்னு பாக்குறாங்க. டேய் மனோஜ், யாரடா துரத்திட்டு போன? போற வழியில வேற நிறைய பேரை இடிச்சிட்டு போயிருக்கிற, இவரை வேற கல்ல விட்டு அடிச்சிருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, அவரும் இங்கேதான் இருக்காரா? சார், சாரி சார், தெரியாம உங்க மேல பட்டுருச்சு சார், நான் அவன் போன கார் மேல தாங்க சார் தூக்கி போட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, யார் கார் மேல யார துரத்திட்டு போனீங்க அப்படின்னு எஸ்ஐ கேட்க, கதிர்னு ஒருத்தனங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் உங்ககிட்ட வீடு விக்கிறேன்னு ஏமாத்துனானே அந்த கதிரான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, அவனே தாங்கிறாரு மனோஜ். ஏமாத்துனானான்னு எஸ்ஐ கேட்க, ஆமாங்க சார், எங்க கிட்ட ஒரு ஆளு இன்னொருத்தர் வீட்டை அவன் வீடுன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய வாங்கிட்டு ஓடிட்டாங்க சார், அவன் மேல ஆல்ரெடி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, மனோஜ் நீ அவனை பாத்தியாடான்னு விஜயா கேக்குறாங்க. ஆமாமா, எனக்கு தலைவலிக்குதுன்னு ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன், அப்ப அவன் ஒரு கடையில இருந்து கார்ல ஏறினான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியா, எந்த ஏரியாவுல அவனை பார்த்தன்னு முத்து கேக்குறாரு. வலசரவாக்கம் தான், பார்த்து துரத்துனேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறாரு சப் இன்ஸ்பெக்டர். அவன் கார்ல ரொம்ப வேகமா போயிட்டான், நானும் விடாம துரத்திக்கிட்டே போனேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏன்டா டேய், உங்ககிட்ட தான் கார் இருக்குல்ல, கார்ல துரத்த வேண்டியது தானே, எதுக்குடா ஓடுனேன்னு முத்து கேக்குறாரு. நான் காரை ஸ்டார்ட் பண்ணி போறதுக்குள்ள அவன் தப்பிச்சிருவானேன்னு தான் நான் அவன் பின்னாடியே ஓடி போனேங்கிறாரு மனோஜ். அந்த கார் நம்பரை சப் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கோலையா, அந்த கார் நம்பரை நோட் பண்ணி அந்த முத்து வேகமா கேக்குறாரு. அந்த அவசரத்துல நான் பாக்கலங்கிறாரு மனோஜ். அவன் கூட வேற யாராவதுன்னு எஸ்ஐ கேட்டுட்டு இருக்கப்பயே அதே கேள்விய முத்துவும் கேக்குறாரு. முத்துவை பார்த்து முறைக்கிறாரு எஸ்ஐ. ஏன்பா, போலீஸ் நானா நீயா? நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் சொல்ல, இல்லங்க சார், நீங்க டைமிங்க மிஸ் பண்றீங்க அதான் அப்படின்னு முத்து சொல்ல, எஸ்ஐ முத்துவை முறைக்கிறாரு. முத்து, எல்லா கேள்வியும் நீங்களே கேட்டா அவரு என்ன கேட்பாரு, நீங்க இருங்கங்கிறாங்க ஸ்ருதி. முத்து, கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு ரவி சொல்ல, அண்ணாமலை, டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியான்ற பார்வை பாக்குறாரு. அவன் உங்களை பார்த்தானா அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமாங்க சார், பார்த்துதான் வேகமா தப்பிச்சு போனான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி, நாங்க அந்த ஏரியால விசாரிக்கிறோம். ஏன்பா, அந்த ஏரியால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்க, கார் எந்த ரூட்ல போயிருக்குன்னு பாருங்க அப்படின்னு கான்ஸ்டபிளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு எஸ்ஐ. சார், எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருங்க சார், அவனால என் பணமும் போச்சு, இப்ப கண்ணும் போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, பயப்படாதீங்க, அவனை கண்டுபிடிச்சிருவேன், உடம்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற எஸ்ஐ வாங்க போலான்னு டிராபிக் கான்ஸ்டபிளையும் கூட அந்த கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. கான்ஸ்டபிள் மட்டும் போகாம அங்கேயே வந்து பக்கத்துல வர, சார் சார், சாரி சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ஒழுங்கா இருக்க சொல்லுங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. எல்லாரும் போனதும், மனோஜ் நீயே அவனை துரத்திட்டு போன அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எப்படியாவது அவனை துரத்தி புடிச்சு பணத்தை வாங்கிடலான்னு நினைச்சேன்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உன் கார்லயே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு ரவி சொல்ல, அந்த நேரத்துல டக்குன்னு அதெல்லாம் தோணலடா, எப்படியாவது அவனை புடிச்சிடலான்னு மட்டும்தான் நினைச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் என்னடா நீ, எனக்காச்சும் ஒரு ஃபோன் பண்ணி அவன் கார் நம்பரை சொல்லியிருந்தீன்னா அந்த ஏரியால இருக்க நம்ம பசங்கிட்ட சொல்லி அவனை பிடிக்க சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு முத்து கேட்க, டேய் விடுறா, நடந்துருச்சுல்ல, இனி ஆக வேண்டியதை பாப்போங்கிறாரு அண்ணாமலை. வழி விடுங்க, அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இவ்வளவு பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, மத்தவங்க எல்லாம் அப்படியே மெதுவா வெளியே போறாங்க. ஆன்ட்டி நான் இருக்கேன்னு ரோகிணி சொல்ல, ஆ அப்படிங்கிற விஜயா மனோஜோட கால்ல ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு வெளியே போறாங்க. அந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்ல, நர்ஸ் அதை செய்யறாங்க.
மனோஜ் அப்படிங்க சாருங்கிறாரு. எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்படியே கொஞ்சம் படுங்கன்னு டாக்டர் சொல்ல, எல்லாரும் வெளிய வந்து நிக்கிறாங்க. ரவி நம்ம போய் எல்லாருக்கும் ஃபுட் வாங்கிட்டு வந்துரலாமா? அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அண்ணி நாங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம். வா அப்படின்னு ஸ்ருதிய கூட்டிட்டு ரவி கிளம்புறாரு. சார் இந்த பில்ல கட்டிருங்க. அப்படின்னு நர்ஸ் முத்துக்கிட்ட ஒரு பேப்பர நீட்டுறாங்க. எவ்வளவுங்கன்னு கேட்க 75,000ங்க அப்படின்னு சொல்ல, கையில வாங்குற முத்து 75,000மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இத பே பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பேலன்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல, சரிங்கங்கிறாரு முத்து. ஓகேன்னு அந்த பொண்ணு போயிடுறாங்க. அண்ணாமலை என்னடா முத்துன்னு கேட்க, டக்குன்னு பேப்பரை மறிச்சிட்டு ஒண்ணும் இல்லப்பாங்கிறாரு முத்து. சும்மா பில்லு விஷயம் தான் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா அப்படிங்கிற முத்து. மீனா வா வான்னு கூப்பிட்டுட்டு அந்த பக்கமா போறாரு. என்ன மீனா 75,000 கட்ட சொல்றாங்க, உன் அக்கவுண்ட்ல எதுவும் பணம் இருக்கா அப்படின்னு முத்து கேட்க, அவ்வளவுலாம் என் அக்கவுண்ட்ல இல்லங்க. ஒரு 10,000 தான் இருக்குங்கிறாங்க மீனா. நான் வேற ஒரு 5,000 வந்த ஆளுங்கள்ட்ட குடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்ப என் கையிலயும் 5,000 தான் இருக்குங்கிற முத்து. சரி நீ ஒண்ணு பண்ணு, யாருக்காவது நீ ஃபோன் பண்ணி கேளு, நானும் பசங்க கிட்ட கேக்குறேங்கிறாரு முத்து. சரிங்கங்கிற மீனா ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் பண்றாங்க. கொஞ்சம் பணத்த அக்கவுண்ட்ல போட்டு விட்டுடா செல்வம், கையில கம்மியா தான் இருக்குன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சரி சரிக்கா பணத்த கொண்டு வர்றீங்களாக்கா, கொஞ்சம் அர்ஜென்ட்னு மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. போட்டு விட்டுறியா, நன்றிடா அப்படின்னு முத்து போன வைக்க, என்னாச்சுங்கன்னு கேக்குறாங்க மீனா. மீனா செல்வத்துக்கிட்டையும் பசங்க கிட்டயும் பேசி இருக்கிறேன், 20,000 அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு 10 இருக்கு, என்கிட்ட ஒரு 5 இருக்கு, மொத்தம் 35,000 ஆச்சு அப்படின்னு முத்து சொல்ல, நானும் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டேங்க, தேவி அக்கா எல்லார்கிட்டயும் கேட்டு ஒரு 10,000 எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, 45 ஆச்சா, அப்போ ஒரு 30,000 தானே, எப்படியாவது தேத்திரலாங்கிறாரு முத்து. இப்போ அண்ணாமலை அங்க வர்றவரு முத்துன்னு கூப்பிட, என்னப்பாங்கிறாரு, பணம் எவ்வளோடா கட்டணும், நான் தரேங்கிறாரு. இல்லப்பா பணம் இருக்குப்பான்னு முத்து சொல்ல, ஏன்டா பெரிய செலவா இருந்தா நீ எப்படி தாங்குவாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சில பேர்கிட்ட கேட்டிருக்கோம்ப்பா, கிடைச்சிரும்பா, கட்டிடுறேன்ப்பா நீ போப்பாங்கிறாரு முத்து. நீங்க அத்தை கூட இருங்க மாமா, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க மீனாவும். மனோஜ் சாப்பிடுன்னு ரோஹிணி ஊட்டி விட்டுட்டு இருக்க, மனோஜ் வாங்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. மனோஜ் என்னாச்சு, நீ இப்ப எமோஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, மனோஜ் ஃபீல் பண்ணாத மனோஜ், ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதன்னு ரோஹிணி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டியான்னு மனோஜ் கேக்குறாரு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடுன்னு மறுபடியும் ஊட்டி விடுறாங்க ரோஹிணி. எனக்கு இப்படி ஆனதுல நீ சாப்பிட்டிருக்கவே மாட்ட, நீ முதல்ல சாப்பிடு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, வேணாம் மனோஜ் எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு இந்தான்னு மறுபடியும் ஊட்டி விட வர. இல்ல நீ மட்டும் ஏன் பட்னியா இருக்க, நீ சாப்பிடுறத பார்த்தாதான் நானும் சாப்பிடுவேங்கிறாரு மனோஜ். ரோஹிணி அப்படியே நிக்க, அப்பதான் உரைக்குது அவருக்கு. ஓ என்னால பார்க்க முடியாதோ அப்படின்னு மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, மனோஜ் ஏன் இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு எதுவுமே ஆகாது, உனக்கு மேஜர் இஷ்யூ எதுவும் இருக்காதுன்னு தான் டாக்டர் சொல்லி இருக்காங்க. நீ வேணா பாரு, கட்ட பிரிச்சதுக்கு அப்புறம் உன்னால நல்லா பார்க்க முடியும். இந்தா சாப்பிடு, ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு நம்பிக்கை கொடுத்து ஊட்டி விடுறாங்க ரோகிணி. அடுத்து தண்ணி குடி மனோஜ்னு தண்ணி குடிக்க வச்சு அவரோட முகத்தை வாயெல்லாம் தொடச்சு விடுறாங்க ரோகிணி. பார்த்து இறங்குன்னு அவரை மெதுவா நடத்தி கூட்டிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வராங்க. ரொம்பவே அழகா கேர் எடுத்துக்கிறாங்க. மனோஜை உட்கார வச்சுட்டு ரோஹிணி அந்த பக்கமா வர, ரோஹிணின்னு கூப்பிட மறுபடியும் பக்கத்துல வந்து என்ன மனோஜ்னு நிக்கிறாங்க. ரோஹிணி உட்காருன்னு சொல்ல உட்கார்ந்துட்டு என்னன்னு கேட்க, அவங்களோட கையை எடுத்து கையில வச்சுக்கிறாரு மனோஜ். இனிமே இதுதான் என் லைஃப் இல்ல, இனிமே என்னால மத்தவங்க ஹெல்ப் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுல்ல, எங்கேயுமே போக முடியாதுல்ல, எனக்கு பார்வை வராம போயிட்டா என் லைஃப் இப்படிதான் இருக்கும்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு ரோகிணி சொல்ல, எனக்கு கண்ணு தெரியாம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு ரோகிணின்னு மனோஜ் உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அவரோட வாயை தன்னோட விரல வச்சு மனோஜ் அப்படின்னு மூடுறாங்க. 2 கையாலையும் அவரோட முகத்தை தாங்கி நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. உனக்கு எதுவுமே ஆகாது மனோஜ், நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், யாரு உன் கூட இல்லாம போனாலும் நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை எதுக்குமே ஃபீல் பண்ண விட மாட்டேன். ஐ லவ் யூ மனோஜ். இப்படி ஹோப் இல்லாம பேசாத, நீ தைரியமா இருக்கணும், என் லைஃபே நீதான் மனோஜ், எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, நீ ரொம்ப நல்லவன் மனோஜ், உனக்கு நல்லது தான் நடக்கும், உனக்கு பழைய மாதிரி நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னு ரோஹிணி மூச்சு புடிச்சு பேசிட்டு இருக்க. ஒருவேளை தெரியாம போச்சுனாங்கிறாரு மனோஜ். அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, சப்போஸ் அப்படி ஆனாலும் நான் இருக்கேன், டாக்டர் ஏதோ லீகல் ப்ரொசீஜர்லாம் சொல்றாரு, உயிரோடு இருக்கவங்க கண்ணு கொடுக்க முடியாதுன்னு, ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏன் கண்ணை கொடுத்தாவது உன்னை இந்த உலகத்தை பார்க்க வைப்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, என்ன ரோகிணி, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா மட்டும் என்னால தாங்கிக்க முடியுமா, நீ அப்படியெல்லாம் பேசாத, நீயும் நல்லா இருக்கணும், எனக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, கண்டிப்பா எதுவுமே ஆகாது மனோஜ், உனக்கு பார்வை வர வைக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன்,
நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ ரெஸ்ட் எடுங்கிற ரோகிணி அவர படுக்க வச்சு போத்தி விட போறாங்க. அவரு படுத்து போத்திட்டு அடுத்த செகண்டே ரோகிணி, ரோகிணின்னு கூப்பிட, நான் இங்க தான் இருக்கேன்னு மனோஜோட கைய வந்து பிடிக்கிறாங்க ரோகிணி. உன் பக்கத்துல தான் இருக்கேன். எங்கேயும் போக மாட்டேன். நீ தைரியமா தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில விஜயா வேகமா வர்றாங்க. நான் ரெடி ஆயிட்டேங்க. மனோஜுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. போய் பார்க்கணும். வாங்க போலாம் அப்படிங்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் வரேன்னாங்க. அவங்க வந்த உடனே கிளம்பி போகலாம். அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மனோஜ் ரோகிணிக்கு டிஃபன் எடுத்துட்டு போகணும். நம்மளும் சாப்பிட்டுட்டு போயிடலாங்கிற விஜயா, மீனா மீனா சாப்பாடு ரெடி பண்ணியா இல்லையான்னு போக, அவளை எதுக்கு கூப்பிடுறேங்கிறாரு அண்ணாமலை. ரவியும் ஸ்ருதியும் வெளியே வர்றாங்க. நான் கேக்குறேன்ல பதில் சொல்றியா அப்படின்னு அங்க போய் கிச்சன்ல தேடி பாக்குற விஜயா, எங்க காணோம்? மாடிக்கு எங்கேயாவது போயிருக்காளா? மீனா மீனா அப்படிங்கிறவங்க ஸ்ருதி கிட்ட வந்து, ஸ்ருதி மீனா எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஊர் சுத்த போயிட்டாளா? ஏங்க பாத்தீங்களா? மனோஜ் அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கான். அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். நாம எல்லாரும் சாப்பிடணும். அத பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அவ பாட்டுக்கு பூ விக்கிறதுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை முறைச்சிட்டு இருக்காரு. ஏதோ பொறுப்பானவ வெறுப்பானவன் அவளுக்கு புகழாரம்லாம் சூட்டுவீங்க. இப்ப பாத்தீங்களா அவ பொறுப்ப? எனக்கு என்னன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. இப்ப நாம எல்லாரும் பட்னியா போகணும் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க, அவங்கள கேவலமான பார்வை ஒண்ணு பாக்குறாரு அண்ணாமலை. நாளைய ப்ரோமோவுல பரசு வீட்டுல முத்துவும் மீனாவும் நிக்கிறாங்க. முத்து மாப்பிள்ளையோட தாய் மாமன் தான் ஃபோன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடுறேன் நீயே கேளுங்கிறாரு பரசு. கல்யாணத்துக்கு ட்ரெஸ், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு பிரவுன் பண்ணி சொல்லிட்டு இருக்க. ஆமா சம்பந்திங்கிறாரு பரசு இங்க ஸ்பீக்கர்ல. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையான கட்டிலு, ஃப்ரிட்ஜு, பீரோ இதெல்லாம் வாங்கிடாதீங்க. அதெல்லாம் ஏன் கணக்கு. அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு பிரவுன் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அந்த குரலை ஸ்பீக்கர்ல கேக்குற முத்து யோசனையா மீனாவை பாக்குறாரு. ஆப்போசிட்ல போன்ல பிரவுன் பண்ணி பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் பரசு பேசிட்டே இருக்காரு. இவங்க அத கேட்டுட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். தேங்க் யூ.